Hello students, last video la nama transportation chapter la வந்து road transport, water transport and air transport இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் surface transport அதாவது land transportல வந்து எந்த மாதிரியான transports எல்லாம் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதோட advantages என்ன, disadvantages என்ன, அதெல்லாம் ஒரு சிலது பார்த்தோம். ரீசண்டாக இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில். ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க மெட்ரோ ரயில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மெட்ரோ ரயில் இஸ் எ மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அதாவது மெட்ரோ ரயில் அப்படின்றது என்னது, மாஸ், அதாவது ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு நிறைய கூட்டங்களை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் அது. இட் இஸ் அ கன்வீனியன்ட், ஃபாஸ்ட், எஃபிஷியன்ட், ரிலையபிள், கம்ஃபர்டபுள் மோட் ஆஃப் அர்பன் டிரான்ஸ்போர்ட். அதாவது இந்த மெட்ரோ ரயில் அப்படின்றது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும், அதே போல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செயல்படக்கூடியது, அதே போல் மக்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது இந்த நகர்ப்புற மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் இந்த மெட்ரோ ரயில். So rapid transit, also known as heavy rail, metro, subway, tube or underground, is a type of high capacity public transport generally found in urban areas. அதாவது இந்த நகர்ப்புற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரேபிட் டிரான்சிட், அதாவது வந்து ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து இது ஹெவி ரெயில், மெட்ரோ, சப்வே, டியூப் ஆர் அண்டர் கிரவுண்ட், இதெல்லாம் வந்து அதிக கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இது எல்லாமே ஓகேங்களா. இதுதான் வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு டிரான்ஸ்போர்ட் இது மெட்ரோ ரயில். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோனோ ரயில், அதுவும் பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மோனோ ரயில் இஸ் லைக் எ ட்ரெயின், பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் 2 sets of wheels that balances on a railway track, the monorail is balanced top of one ரயில். அதாவது இந்த மோனோ ரயில் அப்படின்றது வந்து ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும், பட் வந்து என்னென்னா நார்மலாக வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து 2 செட் ஆஃப் வீலில் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போகும். ஆனால் இந்த மோனோ ரயில் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதாவது ஒரே ஒரு ரயில ட்ராக்ல, தட் இஸ் ஒரு ட்ராக், மிடில் ஆஃப் த ட்ராக்ல வந்து அது வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் வந்து இந்த மோனோ ரயில். மோனோ ரயில்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் பீப்புள் அரவுண்ட் லார்ஜ் சிட்டிஸ். அதாவது பெருநகரங்களில் வாழக்கூடிய மக்கள் வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனோ ரயில் தான். ஸோ சம் மோனோ ரயில்ஸ் யூட்டிலைஸ் மேக்னெட்ஸ் டு ஹோவர் ஆன் த ரெயில்ஸ், ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ட்ரெயின் அண்ட் த ரெயில். இந்த மோனோ ரயிலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மேக்னெட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இந்த மேக்னெட்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த ட்ரெயினை வந்து அதாவது அடித்தட்டத்துக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஈர்த்து அந்த வண்டி போகிறதுக்கும், இப்போ வண்டி நிற்கணும்னா அந்த மேக்னெட்டை ரிலீஸ் பண்ணும், அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த ரயில் இது வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் இது. அதே போல் ட்ரெயினுக்கும் அந்த ட்ராக்குக்கும் இருக்கக்கூடிய உராய்வுத்தன்மையை வந்து என்ன பண்ணுதுன்னா இது வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The first monorail was invented in 19th century. அதாவது இந்த மோனோரெயில் அப்படின்ற கான்செப்டே வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின். ஹை ஸ்பீட் ரெயில் இஸ் a type of rail transport that operates significantly faster than traditional rail traffic using an integrated system of specialized rolling stock and dedicated track. அதாவது புல்லட் ட்ரெயின் அப்படின்றது வந்து ஹை ஸ்பீட் ரெயில். ஓகேவா. இது ஒன் ஆஃப் த ஹை ஸ்பீடாக இயங்கக்கூடிய, அதிவேகமாக இயங்கக்கூடிய ஒரு ரயில் வகையை சார்ந்தது. ஓகேவா. இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இந்த நம்ம யூஸ் பண்ணுற இந்த பேசஞ்சர் ட்ரெயின், இந்த ரயிலெலாம் இருக்கு இல்லையா, அதை விட இது வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாடுகளை கொண்டது தான் வந்து இந்த புல்லட் ட்ரெயின். இதில் எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ரோலிங் ஸ்டாக் அண்ட் டெடிகேட்டட் ட்ராக்ஸ். அதற்கு
அதற்காக உட்படுத்தப்பட்ட ட்ராக்குன்னு தனிப்பட்ட வகையில் ட்ராக் இருக்கும், அதில் இயங்கக்கூடிய தன்மையை கொண்டது தான் வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து அமைந்தது தான் வந்து இந்த புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் சச் சிஸ்டம் பிகேன் ஆப்ரேஷன்ஸ் இன் ஜப்பான் இன் 1964. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புல்லட் ட்ரெயின் வந்து எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் 1964 வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் வந்து செயல்பாட்டுக்கு வரல. and was widely known as the bullet train. ஸோ இது வந்து இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் நார்மலி ஆப்ரேட் ஆன் ஸ்டாண்டர்ட் காஜ் ட்ராக்ஸ் ஆஃப் கண்டினியூஸ்லி வெல்டட் ரெயில். அதாவது இந்த ஹை ஸ்பீடாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக அதனுடைய செயல்பாடு எதில் இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் காஜ் ட்ராக்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ராக்ஸில் வந்து அதாவது கண்டினியூஸாக வந்து அந்த நம்ம ரயில்வே ட்ராக்கில் வெல்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ட்ராக் எப்படின்னா கண்டினியூஸாக வந்து வெல்ட் பண்ண ட்ராக்ஸ் ஆஃப் கண்டினியூஸ்லி வெல்டட் ரயில். ஸோ கண்டினியூஸாக வந்து அங்கே வந்து அந்த ட்ராக்ஸை வந்து வெல்டு பண்ணக்கூடிய அளவில் வந்து இந்த புல்லட் ட்ரெயின் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய தன்மையை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைப்லைன் டிரான்ஸ்போர்ட். பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இட் இஸ் அ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் த்ரூ பைப். இந்த பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டில் வெறும் பொருட்களை மட்டுமே வந்து எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் அது. லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன் பைப்லைன்ஸ். ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஆயில் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்லைன் வழியாக தான் வந்து குழாய் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பைப்லைன் எக்ஸிஸ்ட் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் crude and refined petroleum fuels such as oil, natural gas and biofuel etc. ஸோ பைப்லைனில் வந்து எந்த பொருள்களுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, ஆயிலு, நேச்சுரல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய வாயுக்கள். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பைப்லைன் மூலமாக தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் சீவேஜ், ஸ்லர்ரி அண்ட் வாட்டர். இட் ரிக்வயர்ஸ் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் டு இன்ஸ்டால். அதாவது சீவேஜ்னா நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாமே கூட இந்த பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ரெக்வயர்ஸ் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் டு இன்ஸ்டால். ஸோ ஒரு பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மிகவும் எக்ஸ்பென்சிவ், அதிக விலைக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கன்வேயர் டிரான்ஸ்போர்ட். கன்வேயர் டிரான்ஸ்போர்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ பார்த்துருவீங்க நிறைய மால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கலேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டுலன்னா அப்படியே ரோல் ஆகி போகுது இல்லையா? அதே போல் தான் பொருட்களை வந்து என்ன பண்ணுவாங்க, தயாரிக்கிற மேனுஃபேக்சர் பண்ணுற இடங்களெல்லாம் நிறைய நீங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கலாம். ஈவன் நீங்கள் வந்துட்டு நிறைய கடைகளில் கூட பார்த்துருக்கலாம். நம்ம ஏர்போர்ட்டில் கூட லக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராலி மாதிரி அது அப்படியே நகர்ந்துக்கிட்டே வரும், நிறைய லக்கேஜஸ் வரும், அப்படியே அது படர்ந்து அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து கன்வேயர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ராட் கேட்டகரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மோட் தட் இன்க்ளூட்ஸ் மோட்ஸ் டெவலப்டு ஃப்ரம் தி ஐடியா ஆஃப் கன்வேயர் பெல்ட். ஸோ அந்த கன்வேயர் பெல்ட் இருக்கு இல்லையா, சாமான்களை அப்படியே வந்துட்டு நகர்த்திக்கிட்டே போகும். ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பொருளினுடைய உற்பத்தியினுடைய ஒரு வேலை நடந்து முடிஞ்சோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகும். அப்போ அதை வந்து ஒவ்வொருத்தையும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்படியே இந்த கன்வேயர் பெல்ட்லேயே அந்த பொருட்கள் எல்லாம் என்ன ஆகும், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு யுக்தியை பயன்படுத்தி தான் ஏற்படுத்தப்பட்டது இந்த கன்வேயர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Examples include conveyor belt, 2 or more pulleys with a continuous loop of material that rotates about them, excavator, elevator which is used carrying people among floors of building etc. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கன்வேயர் பெல்ட் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இணைப்புகளோட இணைந்து பொருட்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. இந்த எக்ஸ்கவேட்டர், எலிவேட்டர் மக்களை வந்து எப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு டாப் ஃப்ளோர் போகிறதுக்கு எப்படி அது யூஸ் ஆகுது, அது மாதிரி பொருட்களை எடுத்து செல்வதற்கும் இந்த கன்வேயர் டிரான்ஸ்போர்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க. பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் எந்த மாதிரியெல்லாம் வந்து பைப்லைன் மூலியமாக வந்துட்டு வாயுக்களை வந்து எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ரோப்வே டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பழனி கோயில் முருகர் கோயிலுக்கு போகும்போது மலைக்கு ஏறுறதுக்கு இந்த மாதிரியான ரோப்வே டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஹைப்பர் லூப். இது வந்து ஹைடெக் டெக்னாலஜி இருக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட். இது ஃபர்ஸ்ட் ரோப்வே டிரான்ஸ்போர்ட். ரோப்வே இஸ் அனதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் நேவல் லிஃப்டிங் டிவைஸ். அதாவது லிஃப்ட் பண்ணுறது, அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட்டே எப்படின்னா அண்ணாந்து, அதாவது மேலே ஒரு கயிறில் வந்து ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸில் மக்களை உட்கார வச்சு அதை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும். அதாவது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ரோடு போட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இல்லை அந்த ரோடு போட்டாலும் அங்கே வந்து நிறைய செலவுகள் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த ரோப்வே டிரான்ஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. A ropeway is another means of transport in naval lifting device. It can be operated in the place where road construction is impractical and costly. அதாவது இந்த மாதிரியான இந்த கயிறு வழி போக்குவரத்தை வந்து எங்கே யுக்திக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து ரோடை வந்து சாலை போக்குவரத்தை ஏற்படுத்த முடியாதோ, அதே போல் எங்கே வந்து சாலை போக்குவரத்தை ஏற்படுத்தினாலும் அதற்கான செலவினங்கள் அதிகமாக ஆகுமோ அந்த இடங்களில் இந்த ரோப்வே டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. Certain limit of goods or people can be transported with the help of electricity. இது வந்து ஒரு மின்சாரத்தின் வாயிலாக இயங்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட். இதில் வந்து நிறைய லக்கேஜோ இல்லை வந்து நிறைய மக்களை வந்து ஏற்றி கொண்டு செல்ல முடியாது. ஒரு லிமிட் வரைக்கும் தான் இதில் வந்து ஏற்றிட்டு போக முடியும். இந்த ஹில்லி ரிமோட் ஏரியாஸ் ரோப்வே சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மே பி சூட்டபிள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதாவது இந்த மலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கெல்லாம் ரோடு போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த ரோப்வே டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு டியூப் மாதிரி இருக்குது. அந்த டியூபுக்குள்ளே வந்து ரெயில் போகுது இல்லையா. கண்டிப்பாக வந்து ஒரு ஹை டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. ஸோ ஹைப்பர் லூப் இஸ் எ ப்ரப்போஸ்டு சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தட் வுட் சி பார்ட்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ட்ராவல் அட் அ ஹை லெவல் ஸ்பீட் த்ரூ எ டியூப் தட் ஹஸ் பீன் பம்ப்டு இன்டு எ நியர் வேக்யூம். அதாவது இந்த ஹைப்பர் லூப் அப்படின்ற டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து that would see parts or containers travel at high level speed. அந்த உள்ளே இருக்கிற அந்த கண்டெய்னர் வந்து ஹை லெவல் எவ்வளோ அதிவேகமாக போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் அது. அதாவது எதுக்குள்ளே போக அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டியூப் மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து போகும். தட் ஹாஸ் பின் பம்ப்டு இன்டு எ நியர் வேக்யூம். அதாவது அதிக உந்து சக்தியை கொடுத்து ஒரு ஹாலோவாக ஒரு காலியான இடத்துல ஒரு அதிவேக உந்து சக்தியை கொடுத்தா எப்படி அது வேகமாக சிறுன்னு போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ட்ரெயின் பார்ட்ஸ் வுட் எய்தர் float using magnetic levitation technology or float using air caster skids. அதாவது இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் நகருது இல்லையா, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லெவிடேஷன் டெக்னாலஜி, மேக்னெட்டை யூஸ் பண்ணி அந்த டெக்னாலஜி மூலயமாக அதிவேகமாக போகுது. அப்படி இல்லைன்னா ஃப்ளோட் யூஸிங் ஏர் கேஸ்டர் ஸ்கிட்ஸ். அதாவது ஏர் கேஸ்டர் ஸ்கிட்ஸ்னால் நம்ம இந்த பனிசறுக்கு விளையாடுவாங்க இல்லையா, எப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு உந்துதல் சர்ன்னு ஒரு உந்துதல் கொடுத்த உடனே அந்த உந்துதலுக்கு ஏற்ற ஸ்பீடில் போகுது இல்லையா, அதுதான் வந்து ஸ்கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோட் யூஸிங் ஏர் கேஸ்டர் ஸ்கிட்ஸ், அந்த மாதிரியான ஒரு உந்து சக்தியை தான் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர் டு ஹவு பக்ஸ் ட்ராவல் அக்ராஸ் ஏர் ஹாக்கி டேபிள். ஏர் ஹாக்கி டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து ஒரு போர்டு இருக்கும், அதில் வந்து ஒரு காயின் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஹாக்கி டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு சாசர் மாதிரி ஒன்று பிடிச்சிருப்பாங்க, வச்சுட்டு அதை வச்சு நகர்த்துறது கேரம் போர்டு விளையாடுற மாதிரி தான். பட் என்னன்னா அது வந்து ஒரு கருவி மாதிரி இருக்கும். அதை பிடிச்சிட்டு நடுவில் இருக்கிற அந்த காயினை வந்து அவங்க வந்து பால் மாதிரி ஹாக்கி மாதிரி வந்து விளையாடுவாங்க. அந்த எண்ட்லேயும் இந்த எண்ட்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து அதை வச்சு அந்த சறுக்கி விடுவாங்க. அதை சறுக்கி விடும்போது அந்த காயினை அடித்து இருக்கிறவங்க அந்த காயினை திருப்பி அடிக்கிறது. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் வந்து ஒரு அதிவேகமான ஒரு உந்து சக்தியை கொடுக்கறது. அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித் so little friction in the tunnel, the pod would be able to travel at immense speed with projected top speeds of 760 meter per hour. அதாவது நிறைய உராய்வுத்தன்மை இருக்கக்கூடியது கிடையாது, சிறிது உராய்வுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு டன்னலில் ஒரு குழாயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ ஒரு ஸ்பீடில் ஓடக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட். எவ்வளோ ஸ்பீடு பார்த்திங்கன்னா 760 மீட்டர் பர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு 760 மீட்டர் ஸ்பீடில் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைப்பர் லூப் இஸ் எ ஃபியூச்சரிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அதாவது எதிர்காலத்தில் இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டனல்ஸ் ஃபார் த ஹைப்பர் லூப் வுட் பி பில்ட் எய்தர் அபவ் ஆர் பிலோ கிரவுண்ட். அதாவது இந்த ஹைப்பர் லூப் அப்படின்ற டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு குழாய் மாதிரி இருக்க வடிவமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே போகக்கூடியது இல்லையா. ஒன்று அந்த குழாய் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டனலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அதாவது நிலத்துக்கு மேலேயோ இல்லை கடலுக்கு அடியிலேயோ கூட வந்து அமைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ஒன்லி அரவுண்ட் 3 மீட்டர் இன் டயாமீட்டர். அதாவது விட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3 மீட்டர் அளவுக்கான விட்டத்தை மட்டும்தான் வந்து அந்த டியூபோட அளவு இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஹைப்பர்லூப் டிரான்ஸ்போர்ட் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கிங் அப் எ ஸ்மாலர் கிரவுண்ட் ஃபுட் பிரிண்ட் தேன் ட்ரெடிஷ்னல் ரெயில் ஆர் ரோடு. அதாவது இது வந்து ட்ரெடிஷ்னல் ரெயிலெலாம் கம்பேர் பண்ணும்போது இதில் ஒன்றுமே கிடையாது. ஹைப்பர் லூப்புன்றது வந்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி மாதிரி அது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழிலதிபர் எலான் மாஸ்க் அப்படின்றவர் தான். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. இவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர். இவர் பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்லா அந்த மாதிரி நிறுவனத்துக்கு உரிமையாளர் இவர். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சி கழகங்களுக்கு வந்து இவருடைய டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய வாடகைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தொழிலதிபர் எலான் மாஸ்க். ஓகேவா. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது வந்து ஒரு 5th மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். 2012 வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு 5வது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது வரைக்கும் வந்து நம்ம சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஸோ இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வரம் தான் என்னது, நீர் அப்படின்றது. ஸோ ஹியூமன் சிவிலைசேஷன் த்ரூ கிராஜுவல் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹவ் யூட்டிலைஸ்டு வாட்டர் ரிசோர்சஸ் ஃபார் எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி ஆக்டிவிட்டீஸ். அதாவது இந்த மனிதனுடைய நாகரிகத்தின் அடிப்படையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுச்சு, நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுச்சு. நிறைய அறிவியல் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி முன்னேற்றங்கள் பல அடைந்து இந்த வாட்டர் ரிசோர்ஸஸை வந்து அதாவது எதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கும் சரி, அரசியல் தன்மைக்கும் சரி, இல்லை இராணுவத்திற்கும் சரி, எல்லா விதத்துக்குமே வந்து இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. Remarkable advancements are taking place in water transport due to considerable improvement in the construction, design, motive power, speed, safety of ships and boats. அதாவது
நிறைய வந்து முத்திரை பதிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து இதில் உபயோகிச்சிருக்காங்க இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில். ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கட்டமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷனில், அதே போல் டிசைன் மோட்டிவ் பவர், அதனுடைய உந்து சக்தி, அதோடைய பவரை வந்து ஹை ஸ்பீடை வந்து அதிகமாக்கக்கூடிய உந்து சக்தி, அண்ட் சேஃப்டி ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் போட்ஸ், அதில் வந்து பாதுகாப்புக்கான சில விஷயங்களையும் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் பீப்புள், குட்ஸ் எட்ஸெட்ரா பை பார்ஜ், போட், ஷிப் ஆர் செயில் போட் ஓவர் எ சி, ஓஷியன், லேக், கேனல், ரிவர் எட்ஸெட்ரா. ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து பொருட்களையோ இல்லை வந்து மக்களையோ வந்து எடுத்துகிட்டு போகிறது எந்தெந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்லேயோ இல்லை ஷிப்லேயோ இல்லை வந்து அந்த ஷிப்லேயோ இல்லை செயிலிங் போட்லேயோ எடுத்துகிட்டு போகிறது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் வழியாகவோ இல்லை கால்வாய்கள் வழியாகவோ ஆற்றின் வழியாகவோ கொண்டு போகிறதுக்கு இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திஸ் கேட்டகரி டஸ் நாட் இன்க்ளூட்ஸ் ஆர்டிகல்ஸ் ஆன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கன்சியூமிங் த வாட்டர். So this category does not include articles of the transport of water for the purpose of consuming the water. அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து இந்த ஷிப் டிரான்ஸ்போர்ட், இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து என்னது, வாட்டரை வந்து கன்சியூம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கன்சியூமிங் த வாட்டர், அதாவது அந்த தண்ணீரை வந்து உபயோகித்துக்கிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டை உருவாக்குதே தவிர்த்து அதனுடைய தன்மையை வந்து கம்மி பண்ணுறதுக்காக கிடையாது, நீரினுடைய தன்மையை கம்மி பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆர் 2 types, இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஓஷன் வாட்டர்வேஸ். ஸோ 2 types ஆஃப் வாட்டர்வேஸ் இருக்குது. இன்லேண்ட் வாட்டர்வேஸ், இன் அப்படின்னும் போதே தெரியுது உள் அதாவது உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பயன்படுத்தி ஏற்படக்கூடிய டிரான்ஸ்போர்ட். ஓஷியன் வாட்டர்வேஸ் அப்படின்னாலே அப்போ வந்து வேறு நாட்டுக்கு போகிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது வந்து சர்வதேசங்களுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் ஓஷியன் வாட்டர்வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்லேண்ட் வாட்டர்வேஸ் பற்றி பார்க்கலாம். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் ரிவர்ஸ், கேனல்ஸ் அண்ட் லேக்ஸ். ஸோ இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்றது வந்து எதையெல்லாம் வந்து அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுகள், கால்வாய்கள், ஏரிகள், இதையெல்லாம் வச்சு தான் வந்து இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸை வந்து டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இன்டர்னல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அதாவது உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பயன்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ரிவர்ஸ் தட் ஆர் நேச்சுரலி நேவிகபிள் ஆர் கால்டு நேச்சுரல் வாட்டர்வேஸ், அதாவது வந்து இயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட நீர்நிலைகளை பயன்படுத்தி ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து இயற்கையான ஒரு நீர்வழி அது. அதே போல் கேனல்ஸ் அண்ட் கேனலைஸ்டு ரிவர்ஸ் பிலாங் டு த கேட்டகரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் கேர்வேஸ், அதாவது இந்த கேனல்ஸ்னால் கால்வாய்கள். இந்த கால்வாய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக அமைஞ்சது கிடையாது, அது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட கால்வாய்கள். ஸோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட கால்வாய்கள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தற்காலிகமாக, அதாவது செயற்கையான ஒரு நீர்வழிகள் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலி ஸ்மால் போட்ஸ் அண்ட் ஸ்டீமர்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் ஆன் ரிவர்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் பீப்புள் அண்ட் கூட்ஸ், அதாவது சின்ன சின்ன படகுகள், சின்ன சின்ன வந்து என்ஜின் கப்பல்கள்லாம் இருக்கும் இல்லையா, நீராவி கப்பல்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களையோ இல்லை பொருட்களையோ வந்து நீர் வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் ரிவர்ஸ் ஆர் டீப் இனஃப் லார்ஜ் ஷிப்ஸ் கேன் ஆல்சோ ப்ளை ஆன் தெம், அதாவது ரிவர்ஸ்னால வந்து ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய ஆழம் வந்து கடலை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கான ஆழம் நிறைந்த ஒரு ஆறாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஷிப்ஸை கூட நம்ம என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேனல்ஸ் ஆர் மேன்மேட் வாட்டர்வேஸ், கால்வாய்கள் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நீர்வழிகள். கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் த ட்வின் பர்பஸ் ஆஃப் நேவிகேஷன் அண்ட் இரிகேஷன், அதாவது இரண்டு தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்திற்காக, மற்றொன்று பார்த்திங்கன்னா நேவிகேஷன், பொருட்களை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கோ
இல்லை வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கேனல் வாட்டர்வேஸ் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போட் ஹவுஸ், யாட்ச் இதெல்லாம் வந்து ஸ்மால் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் கொடுத்தது. ஸோ இதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அமங் தி அதர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ மற்ற டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்றது வந்து சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சீப்பான இருக்கும், ரொம்ப விலை அதிகம் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இட் கேரிஸ் கூட்ஸ் ஸ்மூத்லி டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் ஷேக்கிங் அண்ட் ஜோல்ட்டிங் டியூரிங் டிரான்சிட். ஸோ இப்போ வந்து ஒரு லாரிலேயோ இல்லை ட்ரெயின்லேயோ நீங்கள் பொருட்களை எடுத்துகிட்டு போகும்போது ஜோல்ட்டிங் இருக்கும், நிறைய வந்து என்ன சொல்கிறது அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், அது வந்து பொருட்களை வந்து சேதம் ஏற்படுத்தலாம். ஆனால் தண்ணீர் இதில் கொண்டு போகும்போது அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எமினென்ட்லி சூட்டபிள் ஃபார் த கேரேஜ் ஆஃப் ஃப்ரெகைல் குட்ஸ் லைக் கிளாஸ்வேர், எர்த்வேர் எட்ஸெட்ரா வித்தவுட் காசிங் டேமேஜ். அதாவது இது வந்து எந்த மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்கள், அதே போல் எர்த்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயனோர், அதாவது இரும்பு எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, இரும்பு துகள்கள், அது அதே போல் நிலக்கரி, இதுக்கெல்லாமே வந்துட்டு இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஹெவி லோட்ஸ். அதாவது நிறைய கனமாக இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு போவதற்கு இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்கிறாங்க. தேர் இஸ் லெஸ்ஸர் பொல்யூஷன் இன் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். கண்டிப்பாக மாசு அப்படின்றது வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ரிவர் சர்வீசஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த மெயின்டெனன்ஸ் இஸ் மச் லெஸ்ஸர் ஆஸ் கம்பேர்ட் டு ரோட் அண்ட் ரயில் டிரான்ஸ்போர்ட். கண்டிப்பாக ரோட் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரயில் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ட்ராக்ஸ் எல்லாம், ரயில்வே டிரான்ஸ்போர்ட்னா ட்ராக் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ரோட் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ரோடு வந்து கரெக்டாக இருக்கணும், வழிகள் வந்து எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் இருக்கணும். ஆனால் இதில் வாட்டர்வேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியலில் ஏற்படுத்துகிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் சரி, இல்லை வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதும் வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது. அதே போல் அதற்கான செலவினங்களும் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ். இட் இஸ் த ஸ்லோயஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு வகையான போக்குவரத்து இது அப்படி சொல்கிறாங்க. ஆஸ் கம்பேர்ட் டு திஸ் ரயில்வேஸ் ஆர் குவிக்கர், சேஃபர் அண்ட் சீப்பர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதாவது ட்ரெயினோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டர்வேஸ் வந்து ஃபாஸ்ட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்ஸ் காஸ்ட் டியூரிங் ரெய்னி சீசன், லேக் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் டியூரிங் சம்மர் சீசன் அஃபெக்ட் டு ப்ளை போட்ஸ் அண்ட் ஸ்டீமர்ஸ். அதாவது அதிக வெள்ளம் வரக்கூடிய மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா இதை இயக்குவது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். அதே போல் சம்மர் சீசன், வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வற்றி போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து போட்டு இதெல்லாமே வந்து போகிறது வந்து சிரமமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ரிவர்ஸ் ஆல்சோ சேஞ்ச் த வே. ஒரு சில சமயங்களில் வந்து ஆறு தன்னுடைய வழிகளை கூட மாற்றி அமைத்துக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஸோ இட் லீட்ஸ் டு ஸ்டாப்பேஜ் அண்ட் அன்சர்டனிட்டி இன் யூசேஜ் ஆஃப் திஸ் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதனால் என்ன ஆகும்னா இந்த போக்குவரத்தை உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்டாக வந்து என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், இன்லேண்ட் அண்ட் ஓஷன் வாட்டர்வேஸ் இருக்குது. அதில் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் பார்த்தோம், அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஓஷன் டிரான்ஸ்போர்ட் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸை கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸை கோர்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு டாபிக் வந்து தெளிவாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.